ரிலேஷன்ஷிப்லயும் வரக்கூடிய மிகப்பெரிய தடங்கள் என்ன தெரியுமா? மூன்றாவது நபருடைய இன்டர்ஃபியரன்ஸ். உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கிற இந்த மூன்றாவது நபர் உங்க பர்சனை விட்டு போவாங்களா? உங்க பர்சன் முழுமையா உங்களுக்காகவே திரும்ப கிடைப்பாங்களா? பார்த்திடலாம் பிரபஞ்சத்திடம் இருந்து. கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு உங்களுடைய மனசார அவங்களுக்கு உங்களுடைய நன்றியை செலுத்துங்க. சரிங்களா? ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான ஷஃபில். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்து உங்க ரிலேஷன்ஷிப் ரீகான்சிலேஷன் ஆகுமா? ஃப்ரீடம் கிடைக்குமா? ஓகே ஓகே. So pile number 2, pile number 1 உங்க ரிலேஷன்ஷிப்ல there is a beautiful reconciliation. third party கண்டிப்பாக போவாங்க. அந்த third party ஈஸியா போகக்கூடிய பர்சன் தான். நீங்க தான் அவங்கள ஒரு பெரிய விஷயமா நினைச்சு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்காக நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்கள நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கீங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பாசிங் கிளவுட்ஸ் போயிடும். சரிங்களா? So be happy. Pile number 2, அந்த third party உங்க பர்சனுக்கு ஸ்பெல் ஒர்க்ஸ் பண்ணிருக்கலாம், பிளாக் மேஜிக்ஸ் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் அவங்க இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகாம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்களாக இருக்காங்க. So you have to protect your relationship. ஒரு ப்ரொடெக்ஷன் கிறிஸ்டல் போடுறதாக இருக்கட்டும், ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் போடுறதாக இருக்கட்டும், உங்க பர்சனை இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து நீங்க சேவ் பண்றதாக இருக்கட்டும். unless until the black magic is removed, உங்க பர்சன் அப்பதான் உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. சோ இந்த தேர்ட் பர்சன் நிறைய மணி செலவு பண்ணி அந்த பிளாக் மேஜிக் பண்ணி உங்க பர்சனை கூட வச்சிருக்காங்க. சோ பைல் நம்பர் 1க்கு இந்த தேர்ட் பார்ட்டி போவாங்களானா எஸ், பைல் நம்பர் 2க்கு போவாங்களானா தட் இஸ் மேபி because of that black magic. சரிங்களா? சோ என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.